அகத்தியர் தமிழ் மரபின் முதன்மை சித்தர்களில் ஒருவர். அவர் போதித்தது கடினமான தத்துவங்கள் இல்லை, நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வழிகள். முதலில் உடலை மதிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனம் அமைதியாக இருக்கும், அப்போதுதான் ஞானமும் வளர முடியும். உணவு பற்றி அகத்தியர் மிக முக்கியமா பேசினார். சரியான உணவு பழக்கம் நோய்களை தடுக்க மட்டுமல்ல, நல்ல சிந்தனைகளையும் உருவாக்கும் என்று அவர் நம்பினார். அளவோடு வாழ்வதே மனிதனை உயர்த்தும் வழி என்று கூறினார். அதிக ஆசை துன்பத்தை தரும், அளவான வாழ்க்கை அமைதியை தரும். யோகம் உடலுக்காக மட்டும் அல்ல, மனத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு வழி. ஒழுக்கமும் யோகமும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை அடையும். இயற்கையை மதித்து வாழ வேண்டும் என்று அகத்தியர் போதித்தார். மூலிகைகள், காற்று, நீர் இவையெல்லாம் மனிதனுக்கான இயற்கையின் ஆசீர்வாதங்கள். கருணை இல்லாத வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை அல்ல, பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வதே உண்மையான மனிதத்தன்மை. அகத்தியர் சொன்ன நல்லவை இன்றும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அது ஆன்மீகம் மட்டும் இல்லை, ஆரோக்கியமும் அமைதியும் தரும் வாழ்க்கை முறையே.